வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்ட பலன் என அறிய நினைத்தேன் அப்போது, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனியனும் என் மெய் உணர்வு எழுப்பி, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய பேர் தீட்சை எடுக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமிஜி இதை ஏற்படுத்தின காலத்தில் நான் அருள்நிதியாக இருந்த காலத்தில் பெண்கள் ரொம்ப குறைவு. அந்த காலத்தில் பெண்கள் தியானம் கூட செய்ய அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சுவாமிஜி ஒண்டி தான் பெண்களுக்கு தான் தியானம் ரொம்ப தேவை. அவங்க ஏற்கனவே பிறந்த இடத்த விட்டு புது இடத்துக்கு கணவனோட சேரும்போது ஏற்கனவே அவங்களுக்கு ஞானம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட துறவற வாழ்க்கையே அவங்க அனுபவிச்சிட்டாங்க சின்ன வயசுலேயே. ஆனால் ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது பல விஷயங்கள் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் அவள் போய் அங்கே என்ன பண்ண போகிறா, எப்படி பழக போகிறாங்கிறத பற்றி யாருமே யோசித்து பார்த்தது கிடையாது. எந்த அம்மாவும் யோசித்ததில்லை. ஆனால் சுவாமிஜி ரொம்ப அழகாக அதை உணர்ந்து புரிந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் ஒவ்வொரு பெண்ணும் திருமணத்திற்கு முன்பே இந்த இயக்கத்திற்கு சேர்ந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மறுபிறவின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த நாள் தீட்சை எடுத்துன்னு இருக்கீங்க. பிறந்த நாள், மனநாள்னு பல நாட்கள் நம்மளுக்கு முக்கியமான நாட்கள் அமையும். ஆனால் இந்த நவம்பர் 27 உங்கள் வாழ்க்கையை போட்டு பரட்டக்கூடிய நாள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று சொல்வது போல் இன்று தியானத்திற்கு முன்பு தியானத்திற்கு பிறகு என்று உங்கள் தலைமுறையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த எழுச்சிமிக்க நாள்னு சொல்லலாம். தியானத்தில் சேர சொன்னாங்க, பல பேர் தூண்டினாங்க. இது ஒரு ஃபேஷன், கராத்தே குங்ஃபூ மாதிரி, யோகா மாதிரி தியானமும் ஒரு தெரிஞ்சு கொண்டா ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்காக பல ரீசன்ஸ் இங்கே சொன்னாங்க. மனசை டாட்லெஸ்ஸாக வச்சுக்கணும், தியானத்தினால எல்லாத்தையும் அடையணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் தியானத்தை ஒரு நிச்சயமாக ஒரு மாற்று முறையாக தான் நினச்சிட்டு இங்கே வந்திருக்கீங்க. சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருத்தர் தியானம் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, அவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது. அது ஆடு மாடும் செய்கிறது.
ஸோ நம்மளுக்கு 6வது அறிவு இருக்குங்கிறத வித்தியாசமாக காமிக்கிறதுக்கு இந்த தியானம் கற்றுக்கணும். அந்த 6வது அறிவை வைத்து கொண்டு 7ஆம் அறிவையும் நாம் தொட முயற்சிக்கணும். அப்படி தான் நம்மளுடைய லைஃப் ஆம்பிஷனாக இருக்கணும். அப்போ தான் தியானத்தை தொடர்ந்து செய்ய முடியும். தியானத்தினால பலனை அனுபவிக்க முடியும். அதை நம்ம அனுபவித்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் பாக்கி பேருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடிய சக்தி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆக தியானம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டுன்னு இப்போ புரிஞ்சுனீங்க. தியானம் ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அப்பா அம்மா நம்ம பெற்று போட்டுட்டாங்க, நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம அப்பா அம்மா செய்கிறத பார்த்து இது நல்லது இது கெடுதல், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், இப்படி தான் காலத்தை ஓட்டினோம். அதனால் நம்ம உணர்ச்சி பிண்டங்களாக தான் இதனால் வளர்ந்துருக்கோம். ஆனால் தியானத்துக்கு வந்த பிறகு விதியை மதியால் மாற்றலாம் எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி பண்ண முடியும்னா அப்போ நான் யார்னு ஒரு பெரிய கேள்வி எழுது. நான் யார்னா, நான் இந்த பொருளா, இந்த ஜடமா, இந்த உலகமா, இந்த மனிதனா, இந்த உறவு முறைகளானா இல்லை. நான் பெற்றோருக்கும் முன்னாடி ஒரு இடத்துல இருந்தேன்ல, அது நம்ம மூலம். ஸோ நம்ம மூளை யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் தியானம் தொடர்ந்து பண்ணினா. நம்ம இருக்கிற வாழ்வு எத்தகைய வாழ்வை நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி நம்மளுக்கு மாத்திரம் பயனடையாமல் பிறருக்கும் பயன்படக்கூடிய விதையில் வாழியாக வாழக்கூடிய சக்தி என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கடைசியாக நாம் எங்கே போய் சேர போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆக தியானம் நம்மளை பல வழிகளில் செம்மைப்படுத்துகிற ஒரு கருவி என்று கூறலாம். நான் எவ்வளோ தியானம் கற்றுருக்கேன், எவ்வளோ முறைகள் பயின்றிருக்கேன். ஆனால் சுவாமிஜி இருக்க பிடிச்சுன்றதுக்கு காரணம், அவர் வாழ்க்கையே ஒரு மெசேஜ். இப்போ நம்மளாம் வாழறோன்னா ஒரு பகுதியில் நம்ம ஏதோ நல்லது செய்வோம், அதில் வெளியில் வந்துடுவோம். சில பேர் திட்டுவோம், வெளியில் வந்துடுவோம். சில பேர் வாழ்த்துவோம், வெளியில் வந்துடுவோம். சிலதை அனுபவிப்போம், சிலதை சித்திரவதை படுத்துவோம், இப்படி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் சுவாமிஜி என்ன பண்ணினார், அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே தவநிலையிலேயே இருந்து நம்மளுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை நம்மளை உணர்த்தி நம்மளை பெரியவங்களாக்கணும்னு சதா பாடுபட்டிருக்கிறார். ஸோ ஒரு வாழ்வையே ஒரு தியானமாக மாற்றினதுனால சுவாமிஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவர் முதல்ல என்ன கற்றுக் கொடுக்குறாரு, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு. அந்த எக்ஸசைஸ் எப்படின்னா சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகிக் எக்ஸசைசஸ்னு பேர். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது நின்று கொண்டு செய்யும் பயிற்சி, அமர்ந்து கொண்டு செய்யும் பயிற்சி, படுத்து கொண்டு செய்யும் பயிற்சி. இது ரொம்ப எளிய முறையில் இருக்கும். ஆனால் இது யோகா கலந்த பயிற்சி. இதை பொறுமையாக உணர்ந்து பண்ணினோன்னா எத்தனையோ வியாதிகளிலிருந்து நான் தப்பிச்சுக்கலாம். வருமுன் காப்போனாகவும் இருக்குது, வந்த பின் அது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கமாகவும் இருக்கிறதுனால இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக நம்ம வாழ்வையில் எக்ஸசைஸ் கற்றுண்டா தான் தியானங்கிற படி பண்ணிட்டதுனால இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இப்போ தியான பயிற்சிக்கு வந்துட்டீங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் ஏதோ கற்றுண்டோம், டைம் கிடைக்கும்போது ஒரு பாதி பண்ணலாம், அப்புறம் பாதி பண்ணலாம்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் நம்ம பண்ணினாதான், எப்படி மூச்சு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நன்கு ஓட்ட முடியுமோ அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணினாதான் கடவுள் கொடுத்த இந்த பெரிய வெஹிக்கிள், இந்த உடம்பை நம்ம வச்சுட்டு தான் எல்லா சாதனையும் சோதனையும் செய்து பார்க்க முடியும். அதனால் இதை ரொம்ப இன்றியமையாத ஒரு பொக்கிஷமாக வச்சு தினமும் இதற்காக உங்கள் நேரத்தை தயவு செய்து ஒதுக்கி உடம்பை பேண வேண்டும். சுவாமிஜி என்ன சொல்கிறார், பெண்கள் உடம்பை சரியாக பார்த்துக்கிறதே கிடையாது. விரதம்னு சொல்லி தண்ணி கூட குடிக்காமல் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கம் மிச்சம் மீதியை சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போயிடும்னு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணுறாங்க. ஆக பசிக்கும் போது சாப்பிட்றதில்ல, சாப்பிட்றத ருசித்து சாப்பிட்றதில்ல, மிச்சம் மீதியை சாப்பிட்டு ஓட்டிடுறாங்க. ஆக இவங்களுக்கு தான் இந்த உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் இது அழகாக எல்லா ஏஜும் செய்யக்கூடிய 8லேருந்து 80 வயசுக்குள்ளே தாராளமாக செய்யக்கூடிய பயிற்சியாக இது அமைந்திருக்குன்னு சொல்கிறார். அடுத்தது காயக்கற்ப பயிற்சின்னு ஒன்று சொல்லிக் கொடுக்குறார். காயம்னா உடம்பு. நம்ம காயக்கல்ப பயிற்சி இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா அது லேகியம் உருண்டை மாதிரி இருக்கும், அதை சாப்பிடணும்னு நினச்சிட்டு தான் அவ்வளோ நாளாக வாழ்க்கையை கடத்தியிருக்கோம். ஆனால் இங்கே வரும்போது தான் இது ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப சுலபமான ஒரு 3 எக்ஸசைஸு. அதுவும் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் ஆகக்கூடிய எக்ஸசைஸ் தான் அது. ஆனால் அதனுடைய பலனை பார்த்தா நரம்பொக்கத்தை சரி பண்ணுறது, ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறது, மாபெரும் சக்தியை நம்மளுக்கு கிடைக்கிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கறது, வைதோகத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் மிக்கது. ஆக காயக்கல்ப பயிற்சி ஒவ்வொரும் பயில வேண்டும். அதுவும் மாணாக்கள் டெஃபினட்டாக இதை படித்தாக்க மிக பிரமாதமான எதிர்காலமும் இருக்குது, சந்ததிகளும் சூப்பராக உருவாக்க முடியும். ஆக கணவன் மனைவி ஆண் பெண் என்று எல்லோரும் இந்த காயக்கல்ப பயிற்சி கற்றுக்கணும்.
அடுத்தது தியான முறைகள். இப்போ தியான முறைகள் பல இயக்கங்களில் 1-2 தியான முறைகள் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகிடுதுன்னா சில சமயம் புரிந்து செய்ய முடியாத பலருக்கு தலைவலி, உடம்பு வலி, ஏதோ உடம்புல ஏதோ ஒரு சௌகரியம் இருக்கிறதா பலர் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தண்டுவட சுத்தி என்றும் சாந்தி யோகம் என்றும் 2 மிக அழகான பயிற்சிகள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. வந்த உடனேயே தண்டுவட சுத்தி செய்து விட்டு தான் தியானத்தையே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்களே புரிஞ்சுட்டுருப்பீங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுது, உணர்ச்சி வசப்பட்டோ ஏதோ அறியாமலோ நம்மளை உடம்புல தேங்கி கூட இருக்கிற அதிகமான ஆற்றல் எல்லாம் ரிமூவ் பண்ணி அமைதியாக நம்ம குண்டலினி யோகத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக அமைந்து விடுது. இது யோகம் பண்ணி உடம்பு ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டை பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு மாற்றணும், உடல் சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி தான் இந்த சாந்தி யோகம்னு பேர். அதுக்கு பிறகு இதில் இருக்கிற தியானங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தியானங்கள், யுனிக்னு கூட சொல்லலாம். பஞ்சபூத நவகிரக தவம்னு ஒரு தவம் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நவகிரகம்னா கோயிலில் போய் வேகமாக சுற்றிட்டு வந்துடுறோம். அது தனியாக ஒரு ஓரமாக ஒரு இடத்துல இருக்கும், அதை சுற்றிட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த தியானத்தில் நவகிரகத்தையும் நம்மளுக்குள்ளே வர வச்சு அவங்கக்கிட்ட நல்லா பேசி அவங்கக்கிட்ட நல்லா அனுகூலமாக நம்மளை சக்தியை மாற்றிட்டு அவங்களுடைய ஃபுல் நம்ம அடையக்கூடிய ஆற்றலை பெறுகிறோம். அதனால் இது மிக சிறப்பான தியானம். இது முறைப்படி தியானம் கற்றுன்னு தான் செய்யணும்னு இல்லை, வீட்டில் யார் வேணால் அந்த நவகிரகத்தை செய்யலாம். இன்ஃபேக்ட் டெய்லி அந்த நவகிரகத்தை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சால் கூட நம்ம வீடு ஃபுல்லாக நவகிரகங்கள் பரவி அந்த சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளை எதிர்மறை சக்தியிலேருந்து காப்பாற்றுங்கிறது நான் கண்ட அனுபவம். அதுக்கப்புறம் 9 மைய தவம்னு ஒன்று இருக்குது. உடம்புல 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்து, நம்ம எனர்ஜி கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவனமாக பார்த்து செய்யணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு வித்தியாசமான தவம், அதுதான் பஞ்சேந்திரிய தவம். அதாவது நம்ம உறுப்புக்களெல்லாம் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். கண்ணு பார்க்கறதுக்கு, அது கேட்குறது, வாய் பேசுறது, மூச்சு விடுறது, அப்படியே யோசிச்சு கை கால் அது வேலையை செய்யறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பஞ்சேந்திரிய தவத்தில் தோலிலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக நினச்சி அப்படியே நினச்சி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அதுங்களும் குளிர்ந்து போய்டுறது, நம்மளும் அதனால் வர பிரச்சனைகள்லேருந்து குறைஞ்சி நிம்மதியாக வாழ முடியும். இதுக்கப்புறம் நித்யா ஆனந்த தவம்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. அதாவது காலோட தள்ளோட கால் பார்க்கணும். எப்படி இப்போ ஒரு அதிகாரி வந்து கீழே வேலை செய்கிறோன்னு பார்த்து நீ சூப்பராக வேலை செய்யணும்னு தட்டி கொடுத்தான், உற்சாகப்படுத்தி நல்லா செய்வான். அதே மாதிரி நம்மளும் தலையிலேருந்து கால்லேருந்து தலையின்னு நம்ம பார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பார்க்க அதுங்கெல்லாம் நல்லா தெம்பு பெற்று நல்ல பிரகாசம் அடைஞ்சு அதனுடைய வேலையை நல்லா செய்யும். ஆக எந்த தியானம் செஞ்சாலும் நமக்குலாம் தான் செய்கிறோம். நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம ஒண்டி தான் ஒத்தாசை பண்ண முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய உணர்வை ஏற்படுத்தும். இன்னும் சில தியானங்கள் இருக்குது, அது நேரம் காலம் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. அதற்கு பிறகு அகத்தாய்வு என்று ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. 4 அகத்தாய்வுகளாக இப்போ பிரிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இதை பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு கேட்குறோம். ஆனால் அங்கே போய் எப்படி பழகிறாங்கிறத பற்றி நம்ம சொல்லி கொடுக்கறதில்ல. அதனால் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பல போராட்டங்களை அனுபவித்து கிட்டத்தட்ட வாழ்க்கையை புரிஞ்சிக்கும் போது 40-50 வயசு ஆகிடுறது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக காலாகாலத்தில் கொண்டு இந்த இயக்கத்தில் சேரும்போது என்ன ஆறுதுன்னா, நம்ம மனசுக்குள்ள ஆய்வு, எண்ணங்கள் ஏன் எழறது, எண்ணங்களை எப்படி சரி பண்ணணும், ஆசையோட மூல காரணம் என்ன, அதை எப்படி நிறைவேற்றணும், அதை எப்படி நிராகரிக்கணும், கவலைகள் எப்படி ஒழிக்கிறது, உடம்பு எப்படி நல்லா வச்சுக்கிறது, இப்படி 6 வித குணங்கள், பலவித விஷயங்கள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ என்ன ஆகிடுறது, நம்ம இந்த சிஸ்டம்குள்ளே வந்து வெளியில் போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் படித்த ஒரு நினைப்பு ஏற்படி விடுகிறது. அதனால் இது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடம், வந்த இடம் நல்ல இடம்னு சொல்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். இங்கே முறைப்படி இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கெலாம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு இடத்துல போவோம், ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு கல் கிடைக்கிறது, அதை எடுத்து பார்த்தா அது வைரக்கல்லாம் சாதாரண தகடக்கல்லான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் இருக்கணும். அதே மாதிரி தான் பல விஷயங்கள் இங்கே கற்றுக்குறோம். ஆனால் உண்மையிலேயே அதனால் பயனடைகிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. அதை நான் எப்படியாவது உங்களுக்கு சொல்லி ஆரம்பித்ததை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்பப்போ கொடுக்கறது வழக்கம். அதனால் இன்றைக்கி புதுசாக தியானம் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு வேளை நம்ம எடுத்துட்டோமே ரைட்டாக தப்பா, யாரோ வந்துட்டாங்கன்னு உட்காந்துருக்கோமே, அந்த டிவி சீரியலை விட்டுட்டு இதை போய் உட்காந்துருக்கோமேன்னு பல சந்தர்ப்பங்கள், பல டைட்டில்
பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் தியானம்னா ஏதோ பெரிய எதிர்பார்ப்போடு வருவாங்க. கண்ணு மூடிட்டு உட்காந்தே கிடைக்கல, தலைவலிக்கிறது, கான்சன்ட்ரேஷன் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு ஒத்தி போட தோணும். அப்போ தியானத்துடைய வேல்யூவே போயிடும். முதல்ல இது எப்படி இருக்குனாக்கா, ஒரு குதிரைக்கு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த ரிவர் பட் யூ கேன் நாட் மேக் இட் ட்ரிங்க். அதாவது தண்ணி தொட்டிக்கிட்டு அழிச்சிட்டு தான் போக முடியும் ஒரு குதிரையை, ஆனால் அதுதான் குனிஞ்சு தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி இப்போ பல சந்தர்ப்பங்கள் பல பேர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டாங்க, பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இதை தொடர்ந்து பயிற்சியை பண்ணி அதனுடைய பலனை அனுபவிக்கிறது நீங்கள். ஸோ தொடர்ந்து பயிற்சியை பண்ணணும். எந்தவித எதிர்பார்ப்பும், கலர் தெரியுமா, தலைவலிக்குமா, தெரியாதா, தாட்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறாங்களே, எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கேன், பல 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 சந்தேகங்கள் தியானத்தில் உட்காரும்போது தெரியும். அதெல்லாம் தாண்டி என்ன நடக்கிறதோ அதை நான் பாட்டுக்கு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் பார்க்க கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்போ எந்தவித பலனும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் உங்களால் இந்த தியானத்துடைய வேல்யூவை அச்சீவ் பண்ண முடியும். சில பேர் சொல்கிறாங்க தியானத்தில் என்ன பெரிய கற்றுன்ற முடியும். சரி, கற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் பண்ணுங்கள், 3 லெவல் சொல்லி கொடுப்பாங்க, பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், எஸ் நான் இதெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சேன், முடியல, பண்ண முடியாதுன்னு நினச்சேன், முடியும். ஆக அப்படி ஒருத்தர் பேசும்பொழுது தான் யார் எங்கே தவறு பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சு நிச்சயமாக அந்த இயக்கத்தில் தவறு இல்லைங்கிறத நம்ம ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு தயவு செய்து கொடுங்க. நாங்கள் சொல்லிட்டோங்கிறதுக்காக தயவுசெய்து தியானம் பண்ணாதீங்க. சுவாமிஜி அடிப்படை கேட்பார், ஏன் எதுக்குன்னு கேளுங்க, மண்டே ஆட்டாதீங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு பண்ணினீங்கன்னா தான் அது நிரந்தரமாக இருக்கும், தெளிவும் சிறப்பான தெளிவும் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு அழகான சப்ஜெக்ட், இப்போ ஃபஸ்ட்டே வந்துட்டீங்க, தியானத்தை பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் தியானத்தில் ரொம்ப சிறப்பான விஷயங்களும் கற்றுக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மனத்தை பற்றி ஒரு 4வது அகத்தாய்வில் 3வது அகத்தாய்வில் வரும். அந்த மனம் என்பது என்ன? சாதாரணமாக பொதுவாக மனம் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எண்ணங்களின் தொகுப்பு அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் மனம் என்பது மாய கண்ணாடின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. மனம் என்பது ஒரு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மனம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளை சுற்றி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத தெரியணும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது வான்காந்தத்துலேருந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறது தான் இறை துகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வர வர நம்ம இறைவன் பால் ஈர்க்கப்படுறோம். ஸோ அந்த சிந்தனைகள் வரும் பொழுது, அந்த கனெக்ஷன் வரும் பொழுது நம்மளுக்கு பெரிய விஷயங்கள்லாம் வான்காந்தத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அதே மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம சுற்றி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசில் ஒருத்தரை பற்றி தவறாக நினச்சிட்டு நேராக பார்க்கும்போது ஹி அப்படின்னு சிரித்து பேசுகிறோம். அது மிக மிக தவறு. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு தெரியாதுன்னு. அவங்களுடைய வேவ்லெங்க்த்தும் நம்ம வேவ்லெங்க்த்தும் ஒரே காலகட்டத்தில் வரும்பொழுது நிச்சயமாக நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடும். சில பேருக்கு உடனே சேரும், சில பேருக்கு நாள்பட்டு சேரும். ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய எண்ணங்கள் போய் சேருங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ மனத்தில் என்ன பண்ணணும், எண்ணங்கள் வரும் பொழுதே ஸ்க்ரீன் பண்ணிடணும். இந்த எண்ணத்தினால எனக்கு யூஸ் இருக்கா, பிறருக்கு யூஸ் இருக்கா, இது என்ன நல்ல வழிக்கு கொண்டு போகுமா இல்லை கீழே இழுத்துன்னு போயிடுமான்னு கிளாரிஃபை பண்ணி அங்கே கட் பண்ணக்கூடிய சக்தி அந்த தவம் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த எண்ணங்களை ஒழுங்குபடுத்தணும், எண்ணங்கள் சிறப்பாகவாக இருக்கணும், எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். நடந்து போன விஷயத்தை பற்றி ரைட்டு தப்புன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நடந்து முடிந்த விஷயங்கள் நடந்ததாகவே இருக்கட்டும், நான் இப்பொழுது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு விதிப்படி நடந்ததெல்லாம் நம்ம மதிய உபயோகப்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பள்ளிக்கூடம் தான் இந்த தவ மையம்னு நான் அடித்து சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி வரல அந்த மாதிரி வரலன்னு குறைப்பட்டுக்காமல் நம்மளுக்கு என்ன வந்ததோ அதை நல்லா தெளிந்து பிறகு அந்த தவத்தை பிடிச்சிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி பல தலைப்புகள் இருக்குது. நேரம் காலம் வரும்பொழுது இதெல்லாம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் முதலாக நம்ம பேசக்கூடிய அருட்காப்பு, அதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லலாம்.
அந்த அருட்காப்புங்கிறது நம்ம புரிந்த தாய்மொழியிலே சொல்லும்போது, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக, வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த வேர்ட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிற போது நம்ம என்னமோ நினைப்போம், எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பேசினாதான், உணர்ச்சி வயப்பட்டு பேசினாதான் அது பவர். அந்த பவரை பற்றி நான் இங்கே பேச வரல. இங்கே இருக்கிறது எல்லாமே சுவாமிஜியோட ரிலேட்டடாக தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் உணர்ந்திருக்கோம், அதை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்கோம். நேரத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு உங்களுக்காக இங்கே நேரத்தை செலவு பண்ண வந்திருக்கோம். இந்த அருட்காப்பு என்பது நம்ம வீட்டை சுற்றி போடலாம். அப்போ வெளியிலேருந்து வர பயம் இருக்காது. நம்மளை சுற்றி வெளியில் போகும்போது போனால் நம்ம சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம பசங்களை சுற்றி போடும்போது அவங்க அமைதியாக போயிட்டு வர முடியும். ஆக இந்த அருட்காப்பு ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னாக்க, இது முதலாவது நம்ம தாய்மொழியில் இருக்குது, புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் இருக்கு ஒன்று. ரெண்டாவது, சாமிஜி தன்னோட உயிராற்றலையே அதில் கொடுத்துருக்கார். அதனால் அப்படி உணர்ந்து செய்யும் போது அது வேலை செய்யறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸஸ் லைஃப்பில் இருக்குது. நேரங்காலம் வரும்போது அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதற்கு பிறகு சுவாமிஜி எத்தனை விஷயங்களை கொடுத்துருக்கிறார். அவர் ரொம்ப சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். 40 வயசுக்கு அப்புறம் தான் ஞானமே வந்திருக்கு. ஒரு ஜோசியர் அவருடைய வயது 40 காலம் சொல்லும்போது அதை மீறி வாழணும்னு எடுத்து 110 வருஷங்கள் வாழக்கூடிய தகுதி பெற்றவர். ஆனால் 100வது வயது நெருங்கிக்கும் போது பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளாக அவர் இறக்க நேரிட்டது. அவர் அழகாக மெடிடேஷன், அவர் லைஃபே மெடிடேஷனாக இருக்கும்போது கடைசியில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்கன்னு கேள்விப்படும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. அவர் ஏன் ஒரு சமாதி நிலைக்கு போகவில்லை என்று பல நாட்கள் மனத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அதை கேட்டு பேராசிரியர்களின் கேட்டு தெளிந்த பொழுது நாம் எவ்வளவு சிறப்பான ஒரு ஞானியை குருவாக பற்றுகிறோம் என்பதை பேட்டு பெருமையாக இருக்கிறது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாறு வலிக்கும் பொழுது டாக்டர் கிட்ட போக வேண்டாம் என்று சொல்லியும் மீறியும் அவரை காப்பாற்றி விட வேண்டும் என்ற நல்ல ஒழுக்கத்தில் அவர் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அவர் வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த கோள்கள் இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது நான் இறப்பேன் என்று வைராகியம் செய்து கொண்டு அந்த ஆப்ரேஷன் செய்வதற்கு முன்னையே அவர் உயிர் துறத்தார். கடைசியில் மயக்க நிலையில் இருக்கும்பொழுது நினைவு வந்து அங்கேருந்து நர்ஸை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அவர் உயிர் பிரிஞ்சதை பார்த்து அந்த நர்ஸு சொல்ல கேட்கும். அதுவும் ஞானமே அறியாத அந்த நர்ஸ் சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்படி பல விஷயங்கள் சுவாமிஜியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதனால் வந்த இடம் நல்ல இடம். உங்களுக்கு கிடைத்திருக்கும் தியானமும் கிடைக்கக்கூடிய தியானம். இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் அவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி அடைவர்கள். இதற்கும் மேலாக நீங்கள் ஏன் செய்ய வேண்டும், எங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்படைய நீங்கள் உணர வேண்டும். அதாவது நல்லதும் கெட்டதும் பிறர் சொல்லி வராது, நம்ம தான் அதுக்கு பொறுப்புங்கிற மிகப்பெரிய உண்மையை புரிஞ்சிடும். அப்போ தான் நம்மளுடைய அகத்தவம் ஆரம்பிக்கும். அகம் என்றால் உள்ளே நோக்கும் பொழுதுதான் வெளியில் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் தான் காரணம் என்ற பேருண்மை பெற்று பிறரை நாடி பிறர் மேல் பழி சொல்லியதை தவிர்த்துவிட்டு நான் சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய முதல் அடி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் எடுத்த முதல் அடி சுவாமிஜிக்கு வந்து எடுத்துட்டீங்க. இனிமே மேல் கொண்டு ஃபார்வர்ட் மார்ச்சு. இதை மறக்காம திறம்பட சொல்வதை புரிந்து கொண்டு விடாமுயற்சியோடு செய்தால் உங்கள் நாள் உங்கள் கையில் என்ற மிக பெருமையை புரிந்து கொள்வீர்கள். சுவாமிஜியின் இயக்கம் எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நீங்கள் இங்கு பேசும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி விடை பெறுகிறேன். உங்கள் வாழ்க வளமுடன் அருள்நிதி பிரேமா. No.